விருத்தாச்சலம் அருகே உள்ள மணலூர் கிராமத்தில் ஆள் இல்லாத வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகை 60,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றை திருடிச் சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த மணலூர் பகுதியை சேர்ந்தவர்கள் சுப்ராயன் விசாலாட்சி தம்பதியினர். இவர்களுக்கு 3 பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் 2வது மகளின் பேத்திக்கு மஞ்சள் நீராட்டு விழாவிற்கு ஜனவரி 16ஆம் தேதி மாட்டுப் பொங்கலன்று குடும்பத்தினருடன் சிதம்பரத்திற்கு சென்றுள்ளனர். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் 3 நாட்களுக்கு மேலாக வீடு பூட்டப்பட்டிருப்பதைக் கண்டு நள்ளிரவிற்கு மேல் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து வீட்டிற்குள் புகுந்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நகை மற்றும் பணத்தை திருடிய மர்ம நபர்கள் சுப்ராயன் வீட்டின் அருகே உள்ள செல்வராஜ் என்பவரின் வீட்டின் முன்பக்க கதவை தாழ்பால் போட்டுவிட்டு அவரது செருப்பினை திருடப்பட்ட சுப்ராயன் வீட்டிற்குள் போட்டுவிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் திருடியது போல் செட்டப் செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இந்நிலையில் ஜனவரி 20ஆம் தேதி காலையில் வழக்கம் போல் பக்கத்து வீட்டுக்காரர் தூங்கி எழுந்து வீட்டின் முன்பக்க கதவை திறக்க முற்பட்ட போது கதவை திறக்க முடியாததால் பின்பக்க வாசல் வழியாக வெளியே வந்து பார்த்துள்ளார். அப்போது வீட்டின் முன்பக்க கதவு தாழ்பால் போடப்பட்டு பூட்டியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து அதே சமயம் பக்கத்து வீடான சுப்ராயன் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கதவுகள் திறந்திருப்பது கண்டு சுப்ராயனுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளார். காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததன் அடிப்படையில் வீட்டின் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 30 சவரன் தங்க நகை மற்றும் 60,000 ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் தேடி சென்றது தெரியவந்தது. தொடர்ந்து மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் ஆதாரங்களை சேகரித்து வருகின்றனர். இது தொடர்பாக விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பணம் மற்றும் நகையை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். பன்ருட்டி அருகே 31 அடி விஸ்வரூப ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சிலைக்கு நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த ஒரையூர் கிராமத்தில் தாமரை குளக்கரையில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் உள்ளது. இங்கு புதிதாக சுமார் 31 அடி உயரம் உள்ள விஸ்வரூப சுப்பிரமணிய சிலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் கிராம மக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், விழாக்குழுவினர் ஒன்றிணைந்து மகா கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் கடந்த வாரம் கணபதி ஹோமத்துடன் முதற்கால யாக பூஜை தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து காலை 7 மணிக்கு 4ஆம் கால யாக விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. அதனையடுத்து கடம் புறப்பாடு மற்றும் ஆலயம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் ஸ்ரீ சக்தி விநாயகர், ஸ்ரீ பவானி அம்மன், ஸ்ரீ வள்ளி தேவசேனா, ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் மற்றும் தீபாராதனை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை காண சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.